ஹலோ கைஸ், நான் முதல்வன் ஸ்கீம்ல எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கறதுக்காக கேண்டிடேட் செலக்ட் பண்ண தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு ஃபுல்லா எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் எக்ஸாம்ஸ் கோச்சிங் கொடுக்க ஒரு 1000 கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ண நெக்ஸ்ட் மந்த் 14ஆம் தேதி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீ கோச்சிங், ஃபுட்டு, அகாமடேஷன், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயா அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 2 டைப்பா கண்டக்ட் பண்றாங்க. அதாவது எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கு ஒரு எக்ஸாமும், பேங்கிங் கோச்சிங்க்கு ஒரு எக்ஸாமும், இந்த மாதிரி ரெண்டு செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. எஸ்எஸ்சிக்கு 300 சீட்ஸும், பேங்கிங்க்கு 700 சீட்ஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து 6 மந்த் நடக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னா, மினிமம் ஏதாவது ஒரு யூஜி டிகிரி இருந்தாலே போதும். இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து என்னன்னா 23/6/2024. அதாவது இந்த மந்த் 23ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். நெக்ஸ்ட் மந்த் 9ஆம் தேதி ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. எக்ஸாம் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 14ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க எந்த எக்ஸாம் சென்டர் நியராக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் இதுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க் தான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டல் nanmudalvan.tn.gov.in/competitive exam. இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 1 ஹவருக்கு கண்டக்ட் பண்றாங்க. இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 25 கொஸ்டினும், ஜென்ரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின்ஸும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் காம்ப்ரிகேஷன்ஸ்ல 25 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம் வந்து 1 ஹவர் தான். இதுல மைனஸ் மார்க் இருக்கு. தப்பான ஆன்சர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் 0.5 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து சிஸ்டம் பேஸ்ட் எக்ஸாம் கிடையாது. அப்ஜெக்டிவ் டைப் OMR ஷீட்ஸ் தான் கொடுப்பாங்க. பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் இதே சேம் பேட்டர்ன் தான். OMR பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் 1 ஹவர்ல கண்டக்ட் பண்றாங்க. 0.5 மார்க் நெகட்டிவ் மார்க். ஆனா சப்ஜெக்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின்ஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல 30 கொஸ்டின்ஸ், ரீசனிங் எபிலிட்டியில 30 கொஸ்டின், எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ்ல 15 கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ்க்கு. இது வந்து கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிசிக்கு மொத்தம் 79 சீட்டு, பிசிஎம்க்கு 11, இது வந்து எஸ்எஸ்சி ரயில்வே ட்ரைனிங்க்கு. எம்பிசிக்கு 60, எஸ்சிக்கு 45, எஸ்சிஏக்கு 9 சீட்டு, எஸ்டிக்கு 3 சீட்டு, ஜிடிக்கு 93 சீட்டு, மொத்தம் 300 சீட்ஸ் வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ட்ரைனிங்க்கு. அதே மாதிரி பேங்கிங் ட்ரைனிங்க்கு பிசிக்கு 186 சீட்டு, பிசிஎம்க்கு 24, எம்பிசிக்கு 140, பிசிக்கு 105, எஸ்சிஏக்கு 21, எஸ்டிக்கு 7 சீட்டு, ஜிடிக்கு 217, டோட்டலா மொத்தம் 700 சீட்டு பேங்கிங் கோச்சிங்க்கு. இந்த கோச்சிங் ப்ரோக்ராம்ல கிளாஸ் ரூம் செஷனு, இன்டென்சிவ் ட்ரைனிங், இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப், டவுட் கிளியரிங், கிளாஸ் டெஸ்ட், மாக் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுல செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ஹாஸ்டல் அகாமடேஷன், ஃபுட்டு, கோச்சிங் எல்லாமே ஃப்ரீ தான். ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஹேண்ட் அவுட் டீடைல்ஸ், டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே ஹார்ட் காப்பியா உங்களுக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுவும் ஃப்ரீ தான். செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து கம்பல்சரி அவங்க அலாட் பண்ணியிருக்கிற ஹாஸ்டல்ல தான் தங்கி ஆகணும். இந்த தங்குற ஹாஸ்டல் டீடைல்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதும் அவங்களே இன்டிமேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 3000 ரூபாய் டெபாசிட் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இது ரீஃபண்டபிள் தான். நீங்க கோச்சிங் முடிச்சுட்டு போகும்போது அவங்களே அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.